புரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலம் இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற வெகுமதிகளில் பெரிய வெகுமதி நேரம். காலம் கண் போன்றது என்பார்கள், ஆனால் அது தவறு. காலம் உயிர் போன்றது, போனால் திரும்ப வராது. போன காலங்கள் என்றைக்காவது வந்திருக்கிறதா? கடந்து போன காலங்களை மீண்டும் பெற்றவர்கள் உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா என்றால் இல்லை. காலம் இரக்கமற்றது. காலமும் கடல் அலையும் யாருக்காகவும் எதிர்பார்க்க. சிலர் மாஷா அல்லாஹ் இந்த வர்றேன்னு போனாங்கன்னு சொன்னாக்கா 1 மணி நேரம் வரவே மாட்டான். எதிர்பார்க்கிறதுக்கே அது ஒரு பெரிய வியாதி. ஆனால் காலமும் கடல் அலைகளும் யாருக்காகவும் எதிர்பார்க்காது என்று சொல்லுவார்கள். இந்த காலம் இருக்கிறதே, அரபு கவிஞன் சொல்லுகிற பொழுது, காலம் என்பது வாள். அதை சரியாக பயன்படுத்தி நாம் காலத்தை வெட்டாவிட்டால் காலம் நம்மை வெட்டுவிடும். அதனால காலத்தை நல்லவர்களை கொண்டு நாம் வெட்ட வேண்டும், இல்லை என்றால் காலம் நம்மை வெட்டுவிடும். இந்த காலத்தை உரிய முறையில் பயன்படுத்துவதற்கு நாம் சில நடைமுறை உதாரணங்களை பார்க்கிறோம். நம்முடைய வீட்டில் அயன் பாக்ஸ் இல்லாமல் போய்விட்டது, ஏதாவது கெட்டுவிட்டது. பக்கத்து வீட்டிலிருந்து அயன் பாக்ஸ் வாங்கினார். வீட்டிலே சொல்லுவார்கள், இருக்கிற துணியெல்லாம் சீக்கிரம் தேய்ச்சிட்டு கொடுங்க. கொடுப்பதற்கு முன்பதாக வீட்டில் இருக்கிற அத்தனை துணிகளையும், நம்ம வீட்டில் அயன் பாக்ஸ் இருந்தால் அப்படி தேய்க்க மாட்டான். பக்கத்து வீட்டு அயன் பாக்ஸ் வாங்கினா அவ்வளவு வேகமா எல்லாம் தேய்ச்சி முடிச்சு கொஞ்ச நேரத்தில் கொடுத்துருவோம். ஏன்னா திரும்ப திரும்ப போய் கேட்பதற்கு சங்கடம் இல்லையா? இதை போன்றுதான் குறுகிய நேரத்தில் எவ்வளவு வேலைகளை செய்கிறோம். காலம் குறுகிய நேரத்தில் நிறைய அமல்களை செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வயது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது. ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். அதனால இன்னொரு உதாரணத்தை கொண்டு கூட விளக்கினால் பொருத்தமாக இருக்கும். வாடகைக்கு கார் எடுத்தவர்கள் கொண்டு வந்து வீட்டில் சும்மா நிறுத்தி வைப்பான? காரை சும்மா நிறுத்தி வாடகை கொடுப்பதற்கு இவர்கள் ஒன்றும் பைத்தியங்கள் அல்ல. வாங்கினால் வாடகை கார் வேக வேகமாக பயன்படுத்தி மீண்டும் ஒப்படைக்கப்படும். இதை போன்று ரப்புல் ஆலமீன் காலத்தை நமக்கு வாடகையாக வழங்கி இருக்கிறார். காலத்தை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது. வாடகை காராக நாம் காலத்தை எடுத்து அந்த வாடகை காரை வீணாக கழித்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறை. இன்னொரு விதத்திலே சொல்வதாக இருந்தால், நாம் வாழுகிற காலங்கள் பரீட்சை அறைகள். ரப்புல் ஆலமீன் பரீட்சைக்காக நம்மை உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறார். அவர் என்னென்ன அமல் செய்கிறார், எப்படி செய்கிறார், நான் சொன்னதை போட்டு நடக்கிறாரா, அதற்கு மாற்றமாகவே அலைந்து திரிகிறாரா என்று பார்ப்பதற்காகவே ரப்புல் ஆலமீன் நம்மை அனுப்பியிருக்கிறார். பரீட்சை அறையில 3 மணி நேரம் நல்ல படிச்சவன் 3 மணி நேரம் சும்மா உட்கார்ந்துருப்பானா? நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் எழுதி கொண்டே இருப்பான். 5 நிமிஷம் இருக்கும், 4 கேள்வி நிற்கும். 5 நிமிஷம் இருக்கும், 4 கேள்வி இருக்கும். எதை எழுதுறது? தடுமாறுகிறான். நேரம் போதவில்லையே என்று தடுமாறுகிறான். இதை போன்றுதான் ரப்புல் ஆலமீன் உலகத்தை நமக்கு கொடுத்து பரீட்சை அறையாக ஆக்கி, நீங்கள் நல்லவர்களை கொண்டு பரீட்சை எழுதுங்கள் என்கிறான் ரப்புல் ஆலமீன். இந்த காலத்தை பயன்படுத்தி எழுதியவர்கள் வெற்றி பெறுகிறார்கள், எழுதாதவர்கள் தோல்வி அடைகிறார்கள். இதுதான் உலகத்தினுடைய நடைமுறை. உலகத்திலேயே நாம் சாதாரணமாக பார்க்கலாம். பீஸா, இன்றைக்கு அதை சாப்பிடாத சிறுவர்கள் இல்லை என்று சொல்லலாம், விரும்பாத சிறுவர்கள் இல்லை என்று சொல்லலாம். அது என்ன அவ்வளவு ருசியா? நம்முடைய பணியாரத்திற்கு அது ஈடாகுமா? நம்முடைய வீட்டிலே வைக்கக்கூடிய சமைக்கக்கூடிய அந்த தோசைக்கும் இட்லிக்கும் அது ஈடாகுமா? ஆனாலும் அதற்கு ஏன் இவ்வளவு விற்பனை? துபாயில ஒருவர் போட்டி சொன்னார், ஹசரத் நான் ஆர்டர் செய்கிறேன், 10:30 மணிக்கு எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறேன். 10:31 அவன் வந்தால் 10:31 அவன் வந்தால் நீங்கள் சொல்வதை நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஆர்டர் செய்கிறார். அவன் சந்து வந்தெல்லாம், ரொம்ப டிராபிக்கான ஏரியா, சந்து வந்தெல்லாம் அலைந்து உள்ளே நுழைந்து அந்த பீஸா நிறுவனத்தை சேர்ந்தவன் சரியாக 10:30க்கு கொண்டு வந்து கையில் கொடுக்கிறான். 10:31 வந்தால் அதற்கு விலை இல்லை, ஃப்ரீ. அந்த கால நேரத்தை சரியாக பயன்படுத்துவதுதான் அவன் கையாண்ட சூட்சுமம்.
உலகம் முழுக்க அவனுடைய நிறுவனங்கள் பரவியதற்கு, பறந்து விரிந்ததற்கான அடிப்படை காரணம் அவன் கையாளுகிற நேர கூர்மை, நேர நிர்வாகம். இந்த நேர நிர்வாகம் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திலே இருக்கிறதா? காலையில் இருந்து மாலை வரை நேரத்தை போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் எண்ணி பாருங்கள். நான் என்ன சொல்லிக்குவான், 2 பேர் நண்பர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க, மச்சி ஜஸ்ட் மிஸ், 1 நிமிஷத்துல வண்டி போயிருச்சுடா, பேரெல்லாம் வச்சுக்குவான். மச்சி அது என்ன மச்சியோ தெரியல, அல்லாஹு ஆலம். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அந்த 1 நிமிடத்திலே பஸ்ஸை இழந்தவர்கள், விமானத்தை இழந்தவர்கள், ரயிலை இழந்தவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள்? இதனால் ஏற்பட்ட இழப்புகள் என்ன? இந்த நேரத்தினுடைய அருமையை கொஞ்சம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். புத்தரினுடைய வரலாற்றில் எழுதுவார்கள், மனிதனுடைய வாழ்க்கை வயது எவ்வளவு என்று சீடர்களை பார்த்து கேட்கிறார். எல்லோரும் ஒவ்வொரு வயதை சொல்லுகிறார்கள். மனிதனுடைய வயது ஒருவர் சொல்லுகிறார் 70 என்கிறார், 80 என்கிறார், 40 என்கிறார், 50 என்கிறார், இப்படி ஒவ்வொருவரும் ஒரு வயதை சொல்லுகிறார்கள். எல்லாம் தவறு 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 என்றே தப்பாக போடுகிறார். புத்தருக்கு என்ன ஆனது என்று நண்பர்கள் எல்லாம், அந்த சீடர்கள் எல்லாம் அமைதியாக அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது புத்தர் சொன்னார், மனிதனின் வயது 1 நிமிடம் என்றார். 1 நிமிடம் என்றார். 1 நிமிடம். அந்த நிமிடத்தில் அவன் என்ன செய்கிறான் என்பதை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் இறைவன் கொடுத்த வெகுமதி. காரணம் என்ன தெரியுமா? 1 நிமிடத்தில் என்னென்ன, 1 நிமிடம் அல்ல, சாதாரணமாக 1 நொடியிலே என்னென்ன நடக்கிறது எண்ணி பாருங்கள். 1 நொடியிலே எவ்வளவு மாற்றங்கள் ஏற்படுகிறது. 1 நிமிடத்திலே கணக்கு சொல்லுகிறான். இந்த பூமி இருக்கிறதே 950 மைல் வேகத்தில் நம்மை தூக்கி கொண்டு செல்கிறது. 1 நிமிடத்திலே 110 கார்கள் உலகத்திலே தயாரிக்கப்படுகிறது. 1 நிமிடத்திலே 150 குழந்தைகள் பிறக்கிறது. 1 நிமிடத்திலே 100 பேர்கள் இறக்கிறார்கள். 1 நிமிடத்திலே 35 திருமணங்கள் நடக்கிறது. 1 நிமிடத்திலே 3 விவாகரத்துகள் நடக்கிறது என்று பட்டியல் கொடுக்கிறானே. 1 நிமிடத்தில் என்றால் நாம் எண்ணி பார்க்க வேண்டும், நாம் தொலைத்தது எவ்வளவு என்பதை பாருங்கள். வாழ்க்கையிலே நாம் தொலைத்தது எவ்வளவு? வாழ்க்கை என்பதே 1 நிமிடம். நம்முடைய வயதை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் தஆலா வயசை சொல்லல, டேட் ஆஃப் பர்த் சொன்ன அல்லாஹ் கொஞ்சம் டேட் ஆஃப் டெத்தை மறைச்சு வச்சுட்டான். டேட் ஆஃப் டெத்தை மட்டும் சொல்லி இருந்தான் நடக்கிறதே வேற. ஒவ்வொருத்தரும் பார்த்து இன்னொருத்தர், அப்துல் காதர் பாய் அஸ்ஸலாமு அலைக்கும், ஆகஸ்ட் 15 நல்ல நாள் போறீங்க சொல்லி விடுவார்கள் அல்லவா? செப்டம்பரா, சரி நோம்பு முடிஞ்சு போக போறீங்க, உங்களுக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை வழங்கி இருக்கிறான். என்ன நடக்கும்? உலகமே இயங்காதே. அல்லாஹ் எவ்வளவு அழகான நிர்ணயத்தை வைத்திருக்கிறான். அந்த நேரத்தை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் இறைவன் வழங்கி இருக்கிற பெரிய வெகுமதி இல்லையா? அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் யோசிக்க வேண்டும். இறைவன் ரப்புல் ஆலமீன் கொடுத்த பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? 600 கோடி மக்கள் இருக்கிறோமே, 600 கோடி மக்களுக்கும் சராசரியாக ரப்புல் ஆலமீன் 600 கோடி ரேகைகளை வழங்கி இருக்கிறார். ஒன்றோடு ஒன்று ஒத்ததில்லை. 600 கோடி ரேகைகள் ஒன்றோடு ஒன்று ஒத்ததில்லை. அந்த மாற்றத்தை பயன்படுத்தி சில பேர்கள் ரேகை ஜோசியம் என்று ஆரம்பித்து, அவங்க ஆபீஸே மரத்தடி தான். அவர்களுடைய வாடிக்கையாளர்கள் யார் தெரியுமா? தன்னம்பிக்கை இல்லாத மனிதர்கள் தான் வாடிக்கையாளர்கள். போய் உட்காந்து கையை நீட்டுன்னு சொல்லி இவன் கையை தூக்கி அவன்கிட்ட கொடுத்துட்றான். கையை நீட்டி பார்த்த உடனே 6 மாதத்துக்கு உனக்கு சிறைச்சில் எமன் உட்காந்துருக்கிறான், 6 மாதம் வேலைக்கு போகாதடான்னு உட்கார வச்சிடறான். இந்த 6 மாதம் இவன் வேலைக்கு போகவில்லை என்றால் என்னென்ன நிகழ்வுகள் உலகத்திலே நடந்து விடுகிறது பார்த்தீர்களா? 6 மாதம் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான் ஜோசியன். போனால் பல பிரச்சனை இருக்குதான், நான் வீட்டில் உட்காந்துறேன். 6 மாதத்திலே வயிற்றிலே வளர்கிற ஒரு குழந்தை பாதி வயதை கடந்து போய் விடுகிறது. 6 மாதத்திலே படிக்க போன ஒரு மாணவன் பாதி வாழ்க்கையை கடந்து போய் விடுகிறான். 6 மாதத்திலே கட்டப்படாத ஒரு வீடு கட்டப்பட்டு விடுகிறது. 6 மாதத்திலே என்னென்னவோ நடந்து முடிந்து விடுகிறது அல்லவா? இவன் 6 மாத காலம் வீட்டிலேயே உட்கார்ந்து விட்டு இனி வேலைக்கு போனால் அந்த வேலை இவனுக்கு விளங்குமா? ஆனால் இதையும் நம்பி வாழுகிறார்கள். இப்படி மாறுபாடாக ரேகைகளை கொடுத்த ரப்புல் ஆலமீன் 600 கோடி பேர்களுக்கும் சமமாக 24 மணி நேரத்தை தான் வழங்கி இருக்கிறான். மற்றதுல கூட ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, நேரத்தில் ஏற்றத்தாழ்வே கிடையாது. பில்கேட்ஸுக்கும் அதே 24 மணி நேரம் தான், பிச்சைக்காரனுக்கு அதே 24 மணி நேரம் தான். நேரத்திலே எந்த மாற்றமும் கிடையாது.
ரப்புல் ஆலமீன் எல்லோருக்கும் சமமாக வழங்கி இருக்கிறான். அந்த நேரத்தை வைரமாக்கியவர்களும் உண்டு, மாணிக்கமாக்கியவர்களும் உண்டு, தங்கமாக்கியவர்களும் உண்டு, பித்தானையாக்கியவர்களும் உண்டு, ஒன்றுமில்லாத கூழாங்கற்களாக மாற்றியவர்களும் உண்டு. இனிதான் நாம் யோசிக்கிறோம், நாம் நேரத்தை எப்படி ஆக்கி இருக்கிறோம், இனி என்ன ஆக்க வேண்டும். உலகத்தில் அநேகர்கள் பின்பற்றுகிற மதம் எது என்று கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? உலகத்திலே அநேகர்கள், நிறைய பேர்கள் பின்பற்றுகிற மதம் எது என்று கேட்டால் நான் சொல்லுவேன், தாமிதம் என்பதைத்தான் பின்பற்றுகிறார். உலகத்தில் அதிகமான பேர்கள் பின்பற்றுவது தாமிதம். சொன்ன வேலையை கரெக்டா செய்யாம கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, கோச்சுக்காதீங்க. இந்த தாமிதம் என்பதுதான் சோம்பலின் அடையாளம். இன்றைக்கு லாஜிக்காக ஒன்றை பயன்படுத்துகிற வளமை உண்டு. ஒரு 10 நாள்ல ஒரு வேலையை முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாக்கா சில பேர் சொல்லுவாங்க, 10 நாள்ல ஒரு வேலையை முடிச்சு கொடுங்க என்று சொல்லுகிற பொழுது, சரி 10 நாள் இருக்கிறதா, அப்புறம் பார்க்கலாம். எவன் அப்புறம் பார்க்கலான்னு சொல்றானோ அவனை அடையாளம் கொண்டு கொள்ளுங்கள், இவன் அப்புறம் தள்ளப்பட வேண்டியவன். அப்புறம் பார்க்கலான்னு ஒரு வேலையை சொல்லப்பட்டு விட்டாலே அந்த வேலையும் அவனும் அப்புறம் தள்ளப்பட வேண்டியவர்கள். அந்த வேலை, கொடுக்கப்படுகிற வேலையை யார் சுறுசுறுப்பாக ஏற்று காலத்தை பயன்படுத்தி செய்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். இனி இஸ்லாத்திற்குள்ளே நீங்கள் நுழைந்து பாருங்கள், காலத்தை பயன்படுத்தியவர்கள் எப்படியெல்லாம் காலத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்னு அபீ கைஸ் முஹத்திஸீன்களில் மாபெரும் புரட்சிக்குரிய முஹத்திஸ். இவர்களிடத்திலே போய் பார்ப்பதற்கு செல்வதாக இருந்தால் யாராவது பேச நினைத்தால் சொல்லுவார்களாம், சூரியனுடைய ஓட்டத்தை நிறுத்திவிட்டு வா, நான் உன்னிடத்தில் பேசுகிறேன் என்பார்களாம். சூரியனின் ஓட்டத்தை நிறுத்திவிட்டு வா, நான் உன்னிடத்தில் பேசுகிறேன் என்று சொன்னால் நேரத்தின் அருமையை எப்படி கருதி இருந்தார்கள். இவர்கள் சொல்லுகிறார்கள், மனிதனின் வாழ்க்கை ஐஸ் கட்டி மாதிரி உருகிக்கொண்டே போகிறதே, உருகிக்கொண்டே போகிறதே. எந்த ஐஸாவது சூப்ப வளருமா? குறைந்து கொண்டே வரும். மனித வாழ்க்கை இப்படித்தான் குறைந்து கொண்டே வந்து கடைசியில் வெறும் குச்சியா நிற்கிறாள் நிறைய பேர் இருக்கிறான். வெறும் குச்சியாக தூக்கி எறியப்படுகிற, நம்மளுடைய ஜடலம் தூக்கி எறியப்படுகிற வெறும் குச்சி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டிருக்கிறது. கரைகிற காலத்தில் நாம் என்ன செய்திருக்கிறோம் எண்ணி பார்க்க வேண்டும். ஐசு கூட மற்றவர்களுக்கு இனிமையை கொடுக்கிறது. நாம் வாடுகிற பொழுது மற்றவர்களுக்கு இனிமையை வழங்கி இருக்கிறோமா எண்ணி பார்க்க வேண்டும். உடைந்த குடத்தை போல என்கிறார் இப்னு அபீ கைஸ். மனிதனுடைய வாழ்க்கை உடைந்த குடம் மாதிரி. குடம் உடைஞ்சிருச்சுன்னு சொன்னா அதுல தண்ணி விழுந்துச்சுன்னா தண்ணியை ஊற்றி வச்சா சொட்டு சொட்டா கீழே போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் உடைந்த குடத்திலிருந்து வெளியே வருகிற சொட்டுக்கள் நம்முடைய நாட்கள் கழிந்து கொண்டே இருக்கிறது. சில பேர்களுக்கு குடத்தினுடைய அடிபாகத்துக்கு வந்த ஆளும் உண்டு, இப்பதான் தண்ணி ஊத்தப்பட்ட ஆளும் உண்டு, பாதி குடம் முடிஞ்ச ஆளும் உண்டு. இப்படி குடம் உடைந்த குடத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம். எனவே அன்பிற்குரியவர்களே, நேரத்தை சரியாக கணிக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறார் இப்னு அபீ கைஸ் அவர்கள். வரலாறுகளை நாம் பார்க்கிறோம், நேரத்தை எப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள் இறைநேசர்கள். வரலாற்றை புரட்டுங்கள். அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி காதியுல் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறார்கள். ஒரு நேரம் கூட அவங்க வீணடிச்சதாக வரலாறு இல்லை. மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறார்கள். 2 பேர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மஸ்அலாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன மஸ்அலா தெரியுமா? ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் கல்லெறிய வேண்டும், ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் கல்லெறிய வேண்டும் சைத்தானுக்கு. வாகனத்திலே எறிவதா நடந்து போய் எறிவதா என்று சர்ச்சை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் சொல்லுகிறார் வாகனத்திலே தான் எறிய வேண்டும், இன்னொருவர் சொல்லுகிறார் இல்லை நடந்து போய்த்தான் எறிய வேண்டும். இப்படி 2 பேரும் மாத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. சக்கராத் ஹாலில் இருக்கிற அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் அழைத்து சொன்னார்களாம், எந்த கல்லெறிதலுக்கு பிறகு துவா இருக்கிறதோ அங்கே, எந்த கல் எறிதலுக்கு பிறகு துவா இருக்கிறதோ அங்கே நடந்து செல்ல வேண்டும், எதற்கு பிறகு துவா இல்லையோ அங்கு வாகனத்தில் செல்ல வேண்டும். சக்கராத் ஹாலில் சொல்றாங்க, முதல் சைத்தானுக்கு பின்னாடி கல்லெறிஞ்சதுக்கு பின்னாடி துவா ஓதுவாங்க, 2வது சைத்தானுக்கு கல்லெறிஞ்சதுக்கு பின்னாடி துவா ஓதுவாங்க, இதெல்லாம் நடந்து போகணும். 3வது சைத்தானுக்கு கல்லெறிந்ததற்கு பிறகு வாகனத்தை எடுத்துக்கொண்டு துவா ஓதாமல் புறப்பட்டு விட வேண்டும் என்றார்கள் பெருமானார். இந்த மசாலாவை சொல்றாங்க, எங்கெல்லாம் துவா இருக்கிறதோ அங்கெல்லாம் நடந்து செல்ல வேண்டும், எங்கெல்லாம் துவா இல்லையோ அங்கு வாகனத்தில் செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிந்தது என்று வரலாறு சொல்றார். உயிர் பிரிவதற்கு 2-3 நிமிடங்களுக்கு முன்னால் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு இது.
என்றால் எந்த அளவிற்கு அவர்கள் காலத்தை கையாண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? அபூ ஸர்ஆ ஹதீசுக்களை மாமேதைகள், ஹாக்கிம் என்றிருக்கிறார்கள், ஹுஜ்ஜத் என்றிருக்கிறார்கள், ஹாஃபில் என்றிருக்கிறார்கள். 1,00,000 ஹதீசுகளை மனனம் செய்தவர்களுக்கு ஹாஃபில் என்று சொல்லுவார்கள். 3,00,000 ஹதீசுகளை மனனம் செய்தவர்களுக்கு ஹுஜ்ஜா என்று சொல்லுவார்கள். எல்லா ஹதீசுகளையும், உலகத்தில் இருக்கிற அத்தனை ஹதீசுகளையும் மனனம் செய்தவர்களுக்கு ஹாக்கிம் என்று சொல்லுவார்கள். அபூ ஸர்ஆவினுடைய மாணவர், திருமணம் முடித்த மாணவர், ஒரு நாள் லேட்டாக வருகிறார் வீட்டுக்கு. பாடம் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு மனைவி கேட்கிறாங்க, உங்க உஸ்தாது என்னை விட பெருசா போயிட்டாரோ? உலகத்தில் அந்த காலத்திலையும் பிவி அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க, இந்த காலத்திலையும் லேட்டா போனா பிவி அப்படித்தான். உஸ்தாது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டாக்கா முழுமையாக எனக்குத்தான் வேண்டும் என்று நினைப்பாள் மனைவி. என்ன விட உஸ்தாது பெருசா போயிட்டாரோ என்று கண்டமாய் ஆசிரியரை பேச, கடும் கோபத்திலே அபூ ஸர்ஆ சொன்னார்கள், என் ஆசிரியரினுடைய ஆற்றல் என்ன தெரியுமா என்று ஒரு கேள்வியை எழுப்ப, உடனே மனைவி கேட்டாங்க, அவங்க என்ன பெரிய ஹாஃபிதோ, அவங்க என்ன பெரிய காரியோ, அவங்க என்ன பெரிய ஹுஜ்ஜாவோ, அவங்க என்ன பெரிய ஹாக்கிமோ என்று வரிசையா எழுந்திருச்சு அந்த அம்மா. என்னுடைய ஆசிரியர் மட்டும் ஹாஃபிதாக இல்லை என்றால், 1,00,000 ஹதீஸ் என்னுடைய ஆசிரியருக்கு தெரியலன்னா நீ தலாக்குன்ட்ட. சொன்னதுக்கு பின்னாடி தான் பயம், இந்த அம்மாவுக்கு எடுத்துக்கிச்சு இவருக்கும் எடுத்துக்கொண்டது நல்ல மனைவியை இப்படி விட்டுவிட போகிறோமோ, ஆகா இவர் இப்படி தலாக்கை சொல்லிவிட்டாரே என்ன செய்வது என்று அந்த அம்மா புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். கடைசியில அபூ ஸர்ஆ தயங்கி, அபூ ஸர்ஆவினுடைய மாணவர் தயங்கி தயங்கி அபூ ஸர்ஆவிடத்திலே சென்று, நான் இப்படி ஒன்று சொல்லிவிட்டேன், உங்களுக்கு 1,00,000 ஹதீஸ் தெரியலன்னு சொன்னா, 1,00,000 ஹதீஸ் தெரியவில்லை என்று சொன்னால் என்னுடைய மனைவி தலாக் என்று சொல்லிவிட்டேன். அபூ ஸர்ஆ சிரித்தார்களாம். எனக்கு 1,00,000 ஹதீஸ் எவ்வளவு மனப்பாடம் தெரியுமா? எப்படி மனப்பாடம் தெரியுமா? சூரத்துல் ஃபாத்திஹா எப்படி உமக்கு மனப்பாடமோ அப்படி மனப்பாடம் என்றார்களாம். சூரத்துல் ஃபாத்திஹா தெரியாதவங்க யாராவது இருக்க முடியுமா? இது ஒன்று 1,00,000 ஹதீசுகள் எனக்கு மனனம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இவர்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் நாம் புரட்டுகிற பொழுது அபூ ஸர்ஆவினுடைய கடைசி நேரம், ஒரு நிமிஷம் கூட வீணடித்ததாக வரலாறு இல்லை. கடைசி நேரம் அபூ ஸர்ஆ ரிவாயத்தை செய்கிறார்கள். ஹதீசுகளை மாணவர்களை கூப்பிட்டுட்டு சக்கராத் ஹால்ல படிச்சுட்டு படுத்துக்கொண்டு ஒரு ஹதீஸை ரிவாயத்தை செய்கிறார்கள். எந்த ஹதீஸ் தெரியுமா? மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யாருடைய வார்த்தை கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முடிகிறதோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்று கண்ணை மூடினார்கள். இருப்பவர்கள் எல்லாம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுகிற அளவிற்கு மாற்றப்பட்டார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையை, நேரத்தை எப்படி கழித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் எப்படி கழிக்கிறோம்? உண்டு கழிக்கிறோம், இவ்வளவுதான். அல்லது தெருமுனைகளிலே நின்று பேசி கழிக்கிறோம். வாழ்க்கையிலே நேரங்களை பயனாக, புனிதமாக கழித்தவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறோம் எண்ணி பார்க்க வேண்டும். யஹ்யா இப்னு முஈன் ஹதீசுக்களை வல்லுநர்கள் மாபெரும் ஞானி என்று ஓட்டப்பட்டவர்கள். யஹ்யா இப்னு முஈன் இவரிடத்தில் ஒரு ஹதீஸை கேட்பதற்காக ஒருவர் வந்தார். ஹதீஸு உங்கள்கிட்ட ஒரு ஹதீஸை கேட்கலான்னு வந்திருக்கிறேன். யஹ்யா இப்னு முஈன் சொன்னாங்க, கிதாபுலையும் நான் எழுதி வச்சிருக்கிறேன் அந்த ஹதீஸை, மனனமாகவும் எனக்கு தெரியும். கிதாபை எடுத்துட்டு வரீங்களா, நான் சொல்லட்டுமா? நான் கிதாபை எடுத்துட்டு வந்துடுறேனே என்று மாணவர் சொல்லுகிற பொழுது, இல்லை இல்லை போறது உள்ளாட்டி ரூகு போயிடலாம் அல்லது உங்க ரூகு போயிடலாம், அதனால இப்பொழுதே கேட்டுக்கொள்ளுங்கள், நேரத்தினுடைய அருமையை புரிந்து கேட்டுக்கொள்ளுங்கள் என்று உடனே ஹதீஸை சொல்லிக் கொடுத்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. கிடைத்த நேரத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அன்புக்குரிய இளைஞர்களே, நாம் கிடைத்த நேரத்தை எப்படி பயன்படுத்துவது? இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிற நேரங்கள், அதனால வயசானவங்களுக்குலாம் சொல்லலைன்னு நினைச்சுக்க வேண்டாம். எல்லோருக்குமே கிடைத்த நேரத்தை எப்படி பயன்படுத்திக் கொள்வது, நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால், ஒரு 10 வகையான அமைப்புகளிலே நம்முடைய நேரங்களை பயன்படுத்தினால் வாழ்க்கை இனிமையானதாக, தூய்மையானதாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. அதில் முதலாவதாக இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் பெரும்பாலும் அவர்களுடைய நேரங்களை பயன்படுத்துவது ஏதாவது ஒரு ரசிகர் மன்றத்தில் இணைந்து கொள்ள வேண்டியது, வேறு ஏதாவது ஒரு சமூக நிலைகள் என்று எண்ணிக்கொண்டு, இவர்களாக எண்ணிக்கொண்டு தவறான சில சிந்தனைகளிலே இளைஞர்கள் செல்லுகிற சூழல் நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கிறோம். பெரிய போர்டை போட்டு தலைவா தலைவா, யாரு தலைவன்னு தெரியல, தலைவா உடல் மண்ணுக்கு உயிர் உனக்கு, நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கீழே பார்த்தாக்கா இப்படிக்கு முகமது அஜித் அல்லது அஜித் முகம்மது. அஜித் எப்படா முஸ்லிமானா? எப்ப முஸ்லிமானா கேட்டா அவர் மேல இவர் உயிரா. நரகத்துக்கு போகும்போது வாப்பா கூட்டு போயிருவான்.
வா நானும் சேர்ந்து போறேன், நீயும் சேர்ந்து வா, என்னை தடுத்தாயா? என் பேரை வைத்துக் கொண்டு நீ இப்படி உழவினாயே, மார்க்கத்திற்காக என்ன செய்தாய் கேட்பான்ல ரப்பல் ஆலமீன். இப்ப இளமையை இப்படி தவறாக கழிக்கிற இளைஞர்கள் நிறைய பேர்கள் நம் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இதற்கு நேர் மாற்றமாக நம்முடைய இளமை காலத்தை சுன்னத்தை இத்திபா செய்வதிலே கழிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்து நடைமுறைகள் ஏராளமாக இருக்கிறது. சுன்னத்தி முஅக்கதாக்கள் இருக்கிறது. சுன்னத்தி ஸவாயித் என்று சொல்லுகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சாப்பிட்டார்கள், எப்படி ஆடை அணிந்தார்கள், எப்படி நடந்தார்கள், எப்படி போனார்கள் என்ற சுன்னத்துகள் இருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்தினால் உண்மை தலைவன் என்ற அடிப்படையில் வந்துவிடலாம். நபினா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை போன்று ஒருவன் தொப்பி போட்டான். அவங்க மாதிரி ஆடை உடுத்திக்கிறான், உடுத்தி கேலி பண்ணுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் போகும்போது அசாவோட போவாங்க. போயிட்டு இருந்தா அங்கிட்டு இருந்து இவன் நோண்டி நோண்டி வர்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அசா மாதிரியே செஞ்சு வச்சுட்டு கரெக்டாக வர்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரியே தொப்பி வச்சுட்டு வர்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசும்போது கொஞ்சம் கொன்னலா பேசுவாங்க. இவன் நல்லா தான் பேசுறவன், ஆனாலும் கொஞ்சம் கொன்னலா பேசுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரியே பேசுறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்ததே கோபம். பொதுவாகவே இயற்கை ஒரு மனிதனுக்கு அவனை மாதிரி இன்னொருத்தன் பேசினா விட மாட்டான். அவனை மாதிரி இன்னொரு ஆளு பேசுனா உடனே என்ன கேலி பண்றியா என்று பேசுவோம் அல்லவா. இதை போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா அல்லாஹ் நடக்கவே முடியலடா, யா அல்லாஹ் நடக்கவே முடியல, யா அல்லாஹ் எப்போ வெளியே போனாலும் அவனும் பின்னாடி வந்துடுறான், என்ன மாதிரியே கேலி செய்கிறான். ரப்பே நீ அனுமதி கொடு, ஒரே குத்து ஆளை காலி பண்ணிடு, நீ அனுமதி மட்டும் கொடு என்று சொல்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து நபியை போன்று இருக்கிறான், விடு மூசா. அதுக்கு பிறகு நடக்கிறது. கடைசியில் பொறுத்து பார்த்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் என்னத்தான் அடிக்க விடல, நீயாவது ஆள் ஹலாக்காக்கி ஆளை போட்டு நீ அழித்தால் கேட்பதற்கு ஆள் இல்லை ரப்பே, நான் அழித்தால் கூட கேள்விக்கு ஆள் இருக்கிறது, நீ ஒருவருடைய உயிரை பறித்தால் கேட்பதற்கு ஆளே இல்லை, நீயே கொன்று விடு ரப்பே. உன்னே அல்லாஹ் தஆலா சொல்றான், மூசா ஒரு நபியை போன்று இருப்பவரை கொள்வதற்கு எனக்கு மனம் வரவில்லை மூசா. ஒரு நபி மாதிரி தானே தோற்றம் அளிச்சிருக்கிறாரு, உன்ன மாதிரி இருக்கிறதுனால என் பார்வைக்கு அவர் மூசாவாகவே தெரிகிறார். மூசா ஒரு நபியாகவே தெரிகிறார். அவரை தொடுகிற பொழுது உன்னை தொடுகிற உணர்வு வருகிறது மூசா, அதனால் நான் விட்டு விட்டேன் மூசாங்கிறான்ல. நம்ம நாயகத்தை போல நடந்தால், நம்ம பெருமானாரினுடைய நடைமுறையில் நடந்தால், என்னுடைய கண்மணி நாயகம் இப்படி முடிவைத்தார்கள், அதனால் நான் அப்படி வைக்கிறேன். என் நாயகம் நடக்கிற பொழுது மேட்டிலிருந்து பள்ளத்திற்கு இறங்குவதை போன்று நடப்பார்கள், அதை போன்று நான் நடக்கிறேன். என் நாயகம் வலது பக்கத்திலிருந்து அருகிலிருந்து எடுத்து அழகாக அமர்வார்கள், உண்டு சாப்பிடுவார்கள், நான் அப்படி சாப்பிடுகிறேன். என் கண்மணி என் தலைவர் அவர் சீவுகிற பொழுது நேர்மாங்கு எடுத்து சீவுவார்கள், நான் அப்படி சீவுகிறேன். என்னுடைய நாயகத்திற்கு என்னவெல்லாம் பிடிக்குமோ அதுதான் எனக்கும் பிடிக்கும் என்ற நடைமுறை ஒரு இளைஞனுக்கு வர ஆரம்பித்து விட்டால் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு புலகாஞ்சிதம் அடைவான், எவ்வளவு ஆனந்தம் அடைவான். என்னுடைய ஹபீபை போல இவன் நடக்கிறானா, இவனுக்கு நான் நேர்வழி காட்டுகிற பொறுப்பை நான் எடுத்துக் கொள்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் நேர்வழி காட்ட மாட்டானா? ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலை என்னவாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஒரு சஹாபி மேலே உள்ள பட்டனே போட மாட்டார், பாக்கி எல்லாம் பட்டன் போடுகிறார், மேலே உள்ள பட்டன் மட்டும் போட மாட்டார். என்ன காரணம் என்று சஹாபாக்கள் கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே பட்டன் போடுவதில்லை, அதனால் நான் போடுவதில்லை. சுன்னத்தை ஸவாஇ இப்படிதான் செய்யணுங்கிறது இல்லை. பெருமானாரின் காலத்திலே அவர்களுக்கு தோதுவாக செய்தார்கள், அதையே இவர் பின்பற்றுகிறார். என் தலைவர் செய்தார், நான் செய்கிறேன். ஒருவருக்கு சுருட்ட முடி, அடர்த்தி முடி, பெருமானார் நேர்மாங்கு எடுக்கிறார்கள், இவருக்கு நேர்மாங்கு வருமா? வராதே. நீக்ரோக்காரர்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம், சூடானிஸ் சுத்தி முடி இருக்கும், அவன் நேர்மாங்கு எடுக்கணும்னு நினைச்சா சீப்பு உடைஞ்சிரும், நேர்மாங்கு எடுக்க முடியாது. ஆனால் அந்த சஹாபி பார்க்கிறார், பெருமானார் நேர்மாங்கு எடுத்தார்கள், நானும் எடுக்க வேண்டும். நெருப்பை எடுத்து சுட்டுக் கொண்டார். அந்த இடம் முழுக்க பெருமானார் மாங்கெடுத்ததை போன்று இருக்க வேண்டுமே என்று சுட்டுக் கொள்கிறார். அப்போ ஒரு தலைவருக்கு எப்படி வெளிப்பட வேண்டும் என்று எண்ணி பார்க்க வேண்டும். வரலாறுகளை பார்க்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுக்கு சொரக்காயை பிடிக்காது. பார்த்தா சால்னா எங்க வச்சாலும் சொரக்காயான் தான் தேடிட்டு இருக்கிறாங்க. அரபுகளிடத்துல இந்த சுரக்காய் குழம்பு என்று ரொம்ப ஃபேமஸா இருக்கும். இன்றைக்கும் இருக்கிறது, அன்றும் இருந்தது. கறியிலையும் போட்டுக்குவாங்க. நம்ம ஆளுங்க சாம்பார்ல மட்டும் போடுவாங்க, கறியிலையும் போட்டுக்குவாங்க. அந்த சுரக்காயை மட்டும் அனஸ் ரலியல்லாஹு தஆலா எடுத்து சாப்பிடுகிறார்கள். இதை பார்த்த உடனே
சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஏன் இப்படி என்று கேட்க, எனக்கு சுரக்காய் பிடிக்காதுங்கிறது உண்மை, ஆனால் பெருமானார் ஒரு நாள் சுரக்காயை எடுத்து எடுத்து சாப்பிடுவதை பார்த்தேன். அதற்கு பிறகு எனக்கு மற்ற காயை விட சுரக்காய் தான் எனக்கு பிடித்த காய், என் தலைவருக்கு பிடித்தது எனக்கு பிடித்தது என்று சொல்லுகிறார்கள் என்றால் அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்க வேண்டும். அந்த தலைவரை பின்பற்றுகிற வாழ்க்கை வந்துவிட வேண்டும். ஏனென்றால் நம்முடைய காலம் குறைவானது. இரண்டாவது அஹ்லாக்குகள். இதையும் நம்முடைய சமுதாயத்திலே குறிப்பாக இளைஞர்கள் சரி செய்ய வேண்டும். கெட்ட குணம் என்பது இருக்கிறதே, உடைந்து போன பானை மாதிரி. மண்பானை உடைஞ்சு போச்சுன்னா அதை பயன்படுத்தவே முடியாது, மண்ணோடு மண்ணாகவும் அது ஆகாது. கெட்ட குணம் என்பதும் இதை போன்றதான். ஒரு மனிதனுக்கு குணம் கெட்டு விட்டால் அவனை திருத்தவே முடியாது. இன்றைக்கு இளைஞர்களினுடைய எண்ணங்கள் வெகுவாக கெட்டுக்கொண்டு செல்லுகிற காலம். கெடுப்பதற்கான எல்லா வகையான வழி வசதிகளும் உலகத்திலே தோன்றிவிட்ட காலம். அதனால் எண்ணத்தை, இளைஞனுடைய எண்ணங்கள், அஹ்லாக்குகள், சிந்தனைகள் நற்குணங்களாக மாற வேண்டும். வரலாறுகளை பார்க்கிறோம், எப்படியெல்லாம் மாற்றினார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா இளமை காலம், வீட்டிலே விருந்து கொடுக்கிறார்கள். அவர்களுடைய அடிமை பெண் சால்னா எடுத்து ஊத்தும் போது வாணி கீழே விழுந்துருச்சு. கடுமையான கோபம், எல்லோரும் உட்கார்ந்துருக்கிறாங்க, சால்னா எல்லாம் கொட்டிருச்சு. ஒரு முறை முறைச்சாங்களா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. உடனே அந்த பெண் ஓதினார்கள் ஒரு வசனம், காலிமீன் அல் கைத, நல்லவர்கள் மன்னிக்கிற மனப்பக்குவம் கொண்டவர்களாக இருப்பார்கள், நல்லவர்கள் காலிமீன் அல் கைத, கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் என்ற வசனத்தை ஓதினார் அந்த பெண்மணி. நல்லவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். உடனே அந்த வசனத்தை கேட்ட உடனே ஹுசைன் ரலியல்லாஹு சிரித்தார்களாம். வசனத்தை கேட்ட உடனே சிரிக்கிறாங்க. அடுத்து அந்த பெண்மணி ஓதினாங்க, ஆஃபீன் அனின்னார், மக்களை மன்னித்து விடுவார்கள், நான் செஞ்ச தவற எஜமா மன்னிச்சிருவாரு, ஆஃபீன் அனின்னார், மக்களை மன்னித்து விடுவார்கள். இதை கேட்ட உடனே ஹுசைன் ரலியல்லாஹு, நீ உரிமை என்று சொல்லிவிட்டார்கள், அடிமையை நீ உரிமை என்று சொல்லிவிட்டார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் இது போன்ற உபகாரிகளைத்தான் பிரியப்படுகிறான் என்ற வசனத்தை முடித்து காட்டினார்களாம். எவ்வளவு குணம் அந்த அடிமை பெண்ணுக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? குர்ஆனை ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை ஹுசைன் ரலியல்லாஹுவுக்கு இருந்தது. இன்றைக்கு குர்ஆனை கூட இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ள மனமில்லை. தனக்கு தோதுவாக குர்ஆன் இருந்தால் அங்கீகரிக்க தயாராக இருக்கிறார்கள், தனக்கு தோதுவாக குர்ஆன் இல்லை என்றால் தூக்கி எறிய தயாராக இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குணத்தை அழகுபடுத்த வேண்டும். சலாம்களை கொண்டு நம்முடைய மஜ்லிஸை நிரப்ப வேண்டும். ஒரு மஜ்லிஸுக்கு வருகிற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், இந்த வார்த்தை எவ்வளவு பெரிய தாக்கத்தை கொடுக்கும் தெரியுமா? சாதாரணமாக பயன்படுத்துகிற வார்த்தை அல்ல, சொர்க்கத்திலே பயன்படுத்துகிற வார்த்தைகள். சில வார்த்தைகள் பூமியிலே நடமாடுகிறது. அல்லாஹ் சொர்க்கத்துக்குன்னே வச்சிருக்கிற சில வார்த்தைகள் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் பூமியிலே நடமாடுகிறது என்றால் சில வார்த்தைகள் அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும், இதெல்லாம் சொர்க்கத்திலே பயன்படுத்தப்படுகிற வார்த்தைகள். வரலாறுகளை பார்க்கிறோம். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி தெருவிலே நடந்து செல்கிறார்கள். ஒரு சின்ன பையன் விளையாண்டுகிட்டு இருக்கிறான். இவங்களுக்கு 27 வருஷமா ஒரு சந்தேகம் இருந்துச்சான். 27 வருஷமா நஃப்ஸுன்னா என்ன, அக்கல்னா என்ன, நஃப்ஸுன்னா என்ன, அக்கல்னா என்ன. அல்ல நஃப்ஸையும் வச்சிருக்கிறான், உடம்புக்குள்ள அக்கலையும் வச்சிருக்கிறான், எங்க வச்சிருக்கான்னு யாருக்கும் தெரியாது. இதுல போடுறாங்க சண்டை உலமாக்கள், காலம் முழுக்க நடக்கிறது. நஃப்ஸ் எங்க இருக்கு? மனிதனுடைய ஆத்மா எங்கே இருக்கிறது? கையில் இருக்கிறதா அல்லது காலில் இருக்கிறதா அல்லது ஹார்ட்டுக்குள்ள இருக்கிறதா? ஆத்மா எங்கே இருக்கிறது? நஃப்ஸ் எங்கே இருக்கிறது? அக்கல் எங்கே இருக்கிறது? இந்த மாலிக் இப்னு தீனாருக்கு 27 வருஷமா சண்டை. நஃப்ஸ்னா என்ன, அக்கல்னா என்ன தெரியவே இல்லை. அந்த சின்ன பையனுக்கு அருகிலே போகும்போது முஸ்லீம் மாதிரி தெரியறான். சலான் சொல்லலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. சலான் சொல்லலாமா வேணாமா? சின்ன பையன் தானே, அவன் தான் நமக்கு சொல்ல மாட்டேங்கிறான், நாமாவது சலான் சொல்லலாமா? ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, அலாமன் அரஃப்த அவுலம் தாரிஃப், தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள், புரிந்தவர்கள் புரியாதவர்கள் அத்தனை பேர்களுக்கும் சலாத்தை அள்ளி பரத்துங்கள் என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். அதனால் நம்ம சொல்லிடுவோமே என்று மாலிக் இப்னு தீனார் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்ல, அந்த சின்ன பையன் அலைக்கும் சலாம் யா மாலிக் இப்னு தீனார்னா. சின்ன பையன் பொடியன், என்னடா நம்ம பேரை இவ்வளவு தெளிவாக சொல்றாங்க, இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே, அலைக்கும் சலாம் நான் மாலிக் இப்னு தீனார். தம்பி ரொம்ப அறிவாளியா இருக்கிறிய, நீ ரொம்ப அறிவாளியா இருக்கிறிய. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பசங்கள்லாம் ரொம்ப அறிவாளி, அது ஒன்று இன்னைக்கு. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் அறிவாளிகளாக இருந்தால் யோசிக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கிற பசங்க 3 பேர் பேசிட்டு இருந்தாங்களா, எங்க அத்தாவுடைய ஆற்றல் என்ன தெரியுமா, எங்க பாப்பாவினுடைய ஆற்றல் என்ன தெரியுமா, பஸ்ஸை தள்ளிக்கிட்டே போயிடுவாரு, நானா 2 கையில வச்சு தள்ளிக்கிட்டே போயிடுவாரு. பரவாயில்லையே,
அடுத்தவன் பார்த்தான், விட்டு கொடுப்பானா? எங்க வாப்பா அப்படிலாம் இல்லை, ஒரு கையிலே தள்ளிட்டு போயிடுவாங்க. என்ன உங்க அத்தா? இதை பார்த்த மூணாவது ஆள் சொன்னா, உங்க அத்தா என்னடா பெரியாளு, எங்க அத்தா ஊதுனாருனாவே பஸ் போயிடும். எப்பட்றா? அவர் தான்டா கண்டக்டர், அவர் தான்டா கண்டக்டர், ஊதுனாவே போயிடும். இப்படி ரொம்ப சூட்டிப்பாக இருக்கிற காலம் இந்த காலம். அந்த காலத்தில் இவ்வளவு அறிவாக பேசினா, தம்பி எனக்கு 27 வருஷமா ஒரு சந்தேகம் இருக்கிறது தம்பி, நீ தான் நிவர்த்தி செய்ய வேண்டும் தம்பி. என்ன சந்தேகம் என்று கேட்கிற பொழுது, நப்சுண்டா என்ன, அக்கல்டா என்ன, நப்சுண்டா என்ன தம்பி, அக்கல்டா என்ன தெரியவே இல்லையே. உடனே அந்த சிறுவன் சொன்னான், என்னை பார்த்தோன்னு சலான் சொல்லாமா வேணாமா, சலான் சொல்லாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்களா இல்லையா? சின்ன பையன், இவனு சலான் சொல்ல மாட்டேங்கிறான், சலான் சொல்லாமா வேணாமா, சலான் சொல்லாமா வேணாமா என்று எண்ணிக்கொண்டே இருந்தீர்களே, அதுதான் நப்சு. ஒரு முடிவெடுத்தீர்கள் அல்லவா? சிறுவராக இருந்தாலும் பரவாயில்லை, சலாம் சொல்லிவிட வேண்டும், ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். அதனால் ஒரு முடிவெடுத்தீர்கள் அல்லவா, இந்த முடிவுக்கு பேர் தான் அக்கல். சொல்லுகிறார்கள் மாலிக் இப்னு தீனார், இந்த வரலாற்றை எழுதிவிட்டு சொல்கிறார்கள், ஒரு சலாம் எனக்கு 27 ஆண்டுகளின் சந்தேகத்தை தீர்த்தது என்கிறார். நிறைய இடங்களிலே ட்ரெயினில் செல்லக்கூடியவர்கள் ஒரு சலாம் சொல்லி அவர்களுடைய காரியம் எத்தனை நடந்திருக்கிறது, ஒரு சலாம் எத்தனை காரியத்தை நடத்தி இருக்கிறது. ஒரு பஸ்ல ஒருவர் ட்ரெயினிலே தன்னுடைய ரூபாயை இழந்து விட்டார், இன்னொருவரை பார்க்கிறார், தொப்பி போட்டு வர்றாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்ல, அலைக்கும் சலாம், எங்க இருந்து இங்க வர்றீங்க? இந்த மாதிரி இங்க இருந்து வர்றேன், என்னுடைய பரிசு தொலைஞ்சு போச்சு என்று சொன்னவுடன் உடனே அவருக்கு உண்டான நிவர்த்திகள் சரியாக செய்யப்படுகிறது. ஒரு சலாம் அவருடைய அத்தனை பிரச்சனையும் தீர்க்கிறதே. இங்கு மட்டுமல்ல, உலகத்தில் மட்டுமல்ல, ஆகிரத்திலும் இவருடைய பிரச்சனையை தீர்த்து காட்டுவது சலாம். இந்த சலாம் என்ற அகலாக் நம்முடைய இளைஞர்களின் உள்ளத்திலே புகுந்திருக்கிறதா? ஸ்கூல்ல போகும்போது ஒரு இஸ்லாமிய சகோதரனை பார்க்கும்போது இன்னொரு இஸ்லாமிய சகோதரன் சலாம் சொல்லி இருக்கிறோமா? காலேஜுக்குள்ள போகும்போது ஒரு இஸ்லாமிய சகோதரன் இன்னொரு இஸ்லாமிய சகோதரனை பார்க்கிற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று முகமன் சொல்லி இருக்கிறோமா? இல்லையே. அதனால இளைஞர்களே, நம்முடைய காலம் இனிமேல் கடக்கிற காலம் சலாத்தை கொண்டு கடக்கட்டும். மூன்றாவதாக இன்றைய இளைஞர்கள் கடைபிடிக்க வேண்டியது ஹிதுமத்துல் ஹல்க். நம்முடைய காலங்களிலே சமுதாயத்திற்கு கொஞ்சம் பணி செய்யணும். ஹிதுமத்துல் ஹல்க், மனிதர்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய மூதாதையர்கள் மனிதர்களுக்கு மட்டுமல்ல மிருகங்களையும் கவனித்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறுகளை கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். கொடைக்கே பேர் போனவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர், அவர்களுடைய குடும்பத்தார்கள் கொடைக்கே பேர் போனவர்கள். அவர்களை போன்று கொடை கொடுப்பவர்கள் யாரும் இல்லை. இவர்களுடைய தோட்டத்துக்கு செல்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா தோட்டத்திலே இவர்களின் அடிமை. பொதுவாகவே அடிமைகள் சாப்பிடுவது ஒரு நேரம் தான், அடிமைகளுக்குரிய உணவே ஒரு நேரம் தான். மதிய நேரத்திலே மட்டும் சாப்பிடுவார்கள், மற்ற நேரம் சாப்பிட மாட்டார்கள். 3 ரொட்டி. அடிமை 3 ரொட்டிகளை கொண்டு வந்து அமர்ந்திருக்கிறார். எங்கிருந்தோ ஒரு நாய் வந்திருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அடிமை ஒரு ரொட்டியை எடுத்து துண்டு துண்டா போட்டு நாய்க்கு கொடுத்துட்டார். இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மெல்லாம் என்னடா தான தர்மம் செய்கிறோம், இருக்கிறதே 3 ரொட்டி, இவ்வளவு கடுமையா வேலை செஞ்சுட்டு அந்த 3 ரொட்டியில 1 தர்மம் செய்து விட்டாரே என்னுடைய அடிமை என்று சந்தோஷ பெருவெள்ளத்திலே அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா இருக்கிற பொழுது அந்த நாய் போனதாக தெரியவில்லை. அந்த நாயை பார்த்த உடனே இந்த அடிமை இன்னொரு ரொட்டியையும் துண்டு துண்டா ஆக்கி அந்த நாய்க்கு கொடுக்கிறார். சந்தோஷமாக நாய் சாப்பிடுகிறது. அதை பார்த்து இந்த அடிமை ரசித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்சம் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா எண்ணி பார்க்கிறார்கள். 3ல 2 கொடுத்துட்டானே இந்த மனுஷன், 3ல 2 கொடுத்துட்டானே இந்த மனுஷன், தன்னை கூட பார்க்காம இந்த நாய்க்கு இவ்வளவு இரக்கமா என்று சொல்லிவிட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாய் போகவில்லை. 3வது ரொட்டியையும் தனித்தனியாக துண்டாக்கி அந்த நாய்க்கு கொடுத்து அந்த அடிமை மகிழ்கிறார். இதை பார்த்த உடனே அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா உடனே முன்னாடி வந்து, நீ உரிமை, உன்னை நான் உரிமை விட்டு விட்டேன், நான் என்ன பெரிய கொடைவல்லல், இருக்கிற பகுதிகளில் ஏதோ ஒன்றை கொடுப்பது பெரிய கொடைத்தன்மை அல்ல, உன்னிடத்தில் இருக்கிற அத்தனையும் நீ கொடுத்து விட்டாயே, எப்படி உனக்கு மனம் வந்தது என்று கேட்கிற பொழுது அந்த அடிமை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த பகுதிகளிலே நாய் இல்லை எஜமானே, இந்த பகுதிகளிலே நாய் இல்லை, எங்கோ இருந்து வந்திருக்கிறது. பாவம், ஒன்றை போட்டதற்கு பிறகு போகும் என்று நினைத்தேன், போகவில்லை, பசி தீரவில்லை, அதற்கு பாவம். 2வது 3வதையும் போட்டேன். ஒரு நாய் நம்மை தேடி வந்திருக்கிற பொழுது, நம்மை நாடி வந்திருக்கிற பொழுது அதை பட்னியோடு அனுப்ப எனக்கு மனம் வரவில்லை எஜமானே என்று சொன்னார். ஒரு நாயை பட்டினியாக அனுப்புவதற்கு கூட அப்துல்லாஹ் இப்னு ஸுபைரினுடைய அடிமைக்கு மனமில்லை.
இன்றைக்கு பெற்றோர்களை பட்டினி போடுகிற பிள்ளைகள் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். தன்னுடைய சகோதர சகோதரிகளை பட்டினி போடுகிற பிள்ளைகள் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். எத்தனையோ சகோதரிகள் இன்றைக்கு நோன்பிற்கு ஆடை வாங்கக்கூட வழியில்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் நம் சமுதாயத்தில் ஒரு சிலர்கள் நல்ல பண முட்டைகளை வைத்துக் கொண்டு அவர்களுடைய நலனை காணாமல் இருக்கிறார்களே. அன்புக்குரியவர்களே, இவர்களுக்கு காலம் பதில் சொல்லாதா? எண்ணி பார்க்க வேண்டும். அதனால இளைஞர்களாக இருப்பவர்கள் ஹித்மத்துல் ஹல்க், படைப்பிடங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மிருகங்களை விடுங்கள், மனிதர்கள் தேவையுள்ளவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு உடலால் பொருளால் எல்லா வகையிலும் உதவி யார் செய்கிறார்களோ அவர்கள்தான் காலத்தை வெல்பவர்கள். மசீஹுல்லா கான் வரலாற்றிலே தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்தவர். மசீஹுல்லா கான் பெரிய முஹத்தீஸ். அவருடைய உடம்பில் எல்லாம் புண் வர ஆரம்பித்து விட்டது. ஈக்கள் மொய்த்துக் கொண்டிருந்ததாம். அந்த ஈய விரட்ட மாட்டார் மசீஹுல்லா கான், ஈய விரட்ட மாட்டாங்க. ஒரு மாணவர் கேட்கிறார், நீங்க தான் விரட்டல, எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது, நாங்களாவது விரட்டட்டுமா என்று கேட்கிற பொழுது மசீஹுல்லா கான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அது வேலையை அது செய்கிறது, உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்கள் என்றார்கள். அது வேலையை அது செய்கிறது, என்னுடைய உடலிலே அதற்கு என்று அல்லாஹ் உணவை வைத்திருக்கிறான். அது வேலையை அது செய்கிறது, உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்கள். மேலே அந்த ஈய விரட்டினது கூட இல்லையா மசீஹுல்லா கான். நம்முடைய உடம்பை விட்டு போய்விடுமே என்று விரட்டாமலே இருந்தார்கள். இந்த அளவுக்கு நாம போகலைன்னாலும் கூட அடுத்தவர்களின் மீது இறக்கப்பட வேண்டாமா எண்ணி பார்க்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக மார்க்கம் சொல்லுகிற 4வது ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் இளைஞர்கள் தௌபா செய்ய வேண்டும். ஏனென்றால் தவறுக்கான வாய்ப்பு இளமையில் தான் அதிகம். இளமை காலத்தில் இருக்கிற இளைஞர்கள் ஒவ்வொரு நாளும் படுப்பதற்கு முன்பதாக முஹாசபத்துன் நஃப்ஸ், நஃப்ஸிடத்திலே கேட்க வேண்டும். இன்றைக்கு நாம் என்னதான் தவறு செஞ்சோம், எந்தெந்த நேரத்தில் தவறு செஞ்சோம், யா அல்லாஹ் என்னுடைய தவறை மன்னித்து விடு ரப்பே, இனிமேல் அந்த தவறிலே என்னை நிகழ்த்தி விடாதே ரப்பே என்று ஒவ்வொரு நாளும் முஹாசபா செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு இளைஞர் வந்தார். நாயகத்தை பார்த்து சொன்னார், நாயகமே, நான் பெரிய பாவம் செஞ்சுட்டேன் நாயகமே, உங்களிடத்துல வந்திருக்கிறேன் நாயகமே, மன்னிப்பு வேண்டும் நாயகமே, நீங்க எனக்காக துவா செய்யுங்க நாயகமே. என்னப்பா நீ என்ன கொலையா செஞ்சுட்டு வந்த? அதெல்லாம் இல்லை நாயகமே. நீ என்னப்பா இணையா வச்சிருக்க? அதெல்லாம் இல்லை நாயகமே. இணை வைக்கவில்லை என்றால், கொலை செய்யவில்லை என்றால் வேறு என்ன பெரிய பாவம் செய்திருக்கிறாய்? வானத்தை விட பெரிய பாவம் செஞ்சுட்டியோ? 7 வானங்களை விட? ஆம் நாயகமே, என்னுடைய பார்வையிலே என்னுடைய எண்ணத்திலே 7 வானங்களை விட பெரிய பாவம் செய்து விட்டேனோ என்று எனக்கு எண்ண தூண்டுகிறது நாயகமே. அதனால் எனக்கு பயமாக இருக்கிறது நாயகமே. அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொள்வானே நாயகமே. என்னப்பா அரிசி குருசை விட ஒரு பெரிய பாவம் செய்து விட்டாயோ? ஆம் நாயகமே, அல்லாஹ்வினுடைய அரிசியை விட அல்லாஹ்வினுடைய குருசை விட பெரிய பாவம் செய்து விட்டதாக எனக்கு எண்ண தூண்டுகிறது நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி என்னப்பா நீ பாவம் செஞ்சே என்று கேட்கிற பொழுது அந்த இளைஞன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த இளைஞன் இன்றைக்கும் நடைமுறையில் காசியில் இது நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் நான் சொல்ல வருகிறேன். அந்த இளைஞன் சொன்ன வார்த்தை, ஒரு பெண்மணியை, அழகான பெண்மணி இறந்து போய்விட்டால் எனக்கு பணி என்ன தெரியுமா? என்னுடைய வேலை கஃன் திருடி நான் விற்பனை செய்து கொண்டிருக்கிறேன். பெரிய பாவமாக கஃனை திருடி இறந்தவர்கள் அடக்கம் செய்ததற்கு பிறகு அந்த கபரை இரவிலே போய் தோண்டி அந்த கஃனை எடுத்து வந்து விற்பனை செய்கிற பழக்கம் எனக்கு இருக்கிறது. இந்த பெண்மணியினுடைய கஃனை நான் எடுக்கிற பொழுது, அந்த பெண்மணியை நிர்வாணமாக பார்த்த பொழுது நான் அந்த பெண்மணியோடு கூடிவிட்டேன். அந்த பெண்மணி கபரிலிருந்து எனக்கு ஒரு சப்தம் வந்தது. தடுக்க ஆள் இல்லை என்பதற்காக என்னை மானபங்கப்படுத்தி விட்டாய். நாளை மறுமையில் உன்னை நான் வைத்துக் கொள்கிறேன். நாளை மறுமையில் கேள்வி நடக்கிற ரப்புல் ஆலமீன் கடுமையாக கேட்கிற பொழுது உன்னை நான் பிடித்துக் கொள்வேன் என்று கபருக்குள்ளிருந்து எனக்கு ஒரு குரல் கேட்டது. அதனால் தான் வந்திருக்கிறேன் நாயகமே, நீங்கள் மன்னியுங்கள். பெருமானாரே பயந்து போய்விடுகிறார். இப்படி ஒரு பாவம் இந்த இளைஞன் செய்து விட்டு வந்து நிற்கிறானே. இன்றைக்கு சர்வசாதாரணமாக காசியிலே பிணத்தோடு ஒன்று சேருகிற சூழல் சமுதாயத்தில் நடக்கிறது. இளைய தலைமுறைகளிலிருந்து முதியவர்கள் வரை பிணத்தோடு ஒன்று சேருகிற சூழல். இதை விட பெரிய பாவம் என்ன இருக்கிறது? ரப்புல் ஆலமீன் இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள், அல்லாஹ் தஆலா இவர் மன்னிப்பு கேட்ட காரணத்தினால், கண்ணீர் சிந்தி மனம் திருந்திய காரணத்தினால் இவரை நான் மன்னித்து விடுகிறேன் என்கிறார் ரப்புல் ஆலமீன். இந்த இளைஞர்கள் பாவம் செய்துவிட்டு, தவறு செய்துவிட்டு மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். ஆனா அதுக்கு பிறகு அந்த தவறை செய்யக்கூடாது. அல்லாஹ்வே சில இளைஞர்கள் கேவலப்படுத்துறது. இன்னைக்கு தௌபா செஞ்சுட்டு, காக்கா தௌபா செஞ்ச மாதிரி தௌபா செஞ்சுட்டு அடுத்த நாள் அந்த பாவத்திலே அல்லாஹுவை இழிச்சவாயனாக ஆக்கினார் ரப்புல் ஆலமீன். அல்லாஹுவை விட கீரத் ரோஷக்காரன் உலகத்தில் யாரும் இல்லை.
தௌபா செய்ய வேண்டும். ஐந்தாவதாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், அந்த இளைஞர்கள் வாழ்க்கையில் இளமை பருவத்திலேயே இபாதத்தும் இருக்க வேண்டும், தன்னுடைய குடும்பத்தையும் கவனிக்க வேண்டும். இபாதத்தோடு கூடி குடும்பத்தை கவனிக்கிற பொறுப்பு இளைஞர்களுக்கு இருக்கிறது. காலத்தை வீணாக்காமல் இபாதத்தும் இருக்க வேண்டும், குடும்பத்திற்கும் உழைக்க வேண்டும். இந்த இளைஞனை தான் மார்க்கம் விரும்புகிறது. ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புகிறார்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன ஸமாஅ லா தம்திரு தஹபன் வலா ஃபில்லா. வானம் இருக்கிறதே தங்கத்தையும் வெள்ளியையும் கொண்டு வந்து கொட்டாது. வானம் கொண்டு வந்து கொட்டாது, நாம தான் போய் தேடணும். அதனால இளைஞர்களே, இபாதத்தை முடித்துவிட்டு ஆரோக்கியமான வாழ்விற்காக நம்முடைய குடும்பத்தில் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய மூதாதையர்கள் பெற்றவர்களையும் கவனிப்பதற்காக பொருளாதாரத்தையும் ஈட்ட வேண்டும். அல்லாஹ் சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றான், இதா குலியத்தி ஸலா, தொழுக முடிஞ்சுனா ஃபன்தஸிரு ஃபில்லார், பூமியிலே பறந்து விரிந்து போய் உங்களுக்காக நான் பொருளாதாரத்தை போட்டு வைத்திருக்கிறேன், நீங்கள் எடுங்கள் என்கிறான் அல்லாஹ். ஃபம்சு ஃபி மனாகிபிஹா, குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே சொல்கிறான், சந்து பொந்தெல்லாம் அலைந்து திரிந்து உங்கள் பொருளாதாரத்தை தேடுங்கள், உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்கள் என்கிறான் ரப்புல் ஆலமீன். அதனால் இபாதத்தும் வேண்டும், குடும்பத்தையும் காக்க வேண்டும், சமுதாய பணியும் வேண்டும். இந்த மூன்றும் ஒருங்கே இந்த இளைஞர்கள் காலத்தை கவனித்து சரியாக செய்தால் கண்டிப்பாக இந்த உலகத்திலும் ரப்புல் ஆலமீன் வெற்றியை வைத்திருக்கிறான், வரும் உலகத்திலும் அல்லாஹ் தஆலா வெற்றியை வைத்திருக்கிறான். அதனால இந்த காலம் போனால் திரும்பி வராது. கனிகிற காலத்தை பயன்படுத்தி ஈருலகத்திலும் வெற்றி பெறுகிற பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைய மசாயில் பாங்கை பற்றி பார்த்து வருகிறோம். இந்த பாங்கி எப்படி கடமையாக்கப்பட்டது? சுவாரஸ்யமான வரலாறுகளில் ஒன்று இந்த வரலாறு. கனவிலே பாங்கு கடமையாக்கப்படுகிறது. மதீனாவிற்கு போனதற்கு பிறகு எக்ஸ்டென்ஷன் ஏரியா மதீனாவிலே கொஞ்சம் மக்கள் அதிகமாகிறார்கள். அஸ்ஸலா அஸ்ஸலா என்று சொல்லுகிற பழக்கம் இருந்தது, எல்லாரும் வந்துருவாங்க. ஆனால் இன்னைக்கு நிறைய தெருவுக்கள் வந்து விட்டது. தொழுகைக்கு எப்படி ஒன்று சேர்ப்பது? ஒருவர் சொல்லுகிறார், நாக்கூர் எடுத்துக்கொள்வோம், அந்த ஒரு கொம்பை எடுத்து ஊதுவோம், அதை வச்சு வந்துடுவாங்க. இன்னொருத்தர் சொல்கிறாரு, இல்லை இல்லை நெருப்பை மூட்டலாம், வந்துடுவாங்க. இன்னொருத்தர் சொல்கிறாரு, டபரா அடிக்கலாம், வந்துடுவாங்க. இதெல்லாம் யூதர்கள், நசாராக்கள், மஜூசுகளுடைய அடையாளம். இதெல்லாம் வேணாண்டாச்சு. இந்த குழப்பத்திலேயே போய் எல்லோரும் தூங்குகிறார்கள். நாளை வாங்கு எப்படி சொல்வது, என்ன செய்வது, மக்களை அழைப்பதற்கு என்ன வழி என்று எல்லாம் போய் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்து ரப்பிஹி ஒரு சஹாபியினுடைய பேர். இந்த சஹாபி யாருன்னா, நாயகத்தின் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர். ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு அவர் கேட்ட துவா என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய மரண செய்தி வந்த உடனே, அல்லாஹும்ம இத்ஹபில் பஸர் லா அன்துர் பாத ஹபீபி அஹதா, யா அல்லாஹ், இந்த கண் பெருமானாரை பார்த்த கண், இதற்கு மேல் நான் யாரையுமே பார்க்க கூடாது, என் கண்ணை குருடாக்கி விடு என்று கேட்டார். அல்லாஹ் கண்ணை தூக்கினான். பெருமானாருக்கு பிறகு இவர் வேறு எந்த மனிதரையும் பார்த்ததில்லை. இந்த சஹாபி கனவு காணுகிறார். 2 மலக்குகளை பார்த்தார். ஒரு மலக்கு சொல்லுகிறார், தொழுகைக்கு அழைப்பதற்கு என்ன வழி என்று. இன்னொரு மலக்கு சொல்லுகிறார், நாக்கூசை பயன்படுத்தலாம், கொம்பை வச்சுக்கலாமே. இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம். இன்னொரு வேறு என்ன பயன்படுத்தலாம், ஏதாவது டபரா அடிக்கலாமா? இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம். இன்னொரு மலக்கு சொல்றாரு, நெருப்பை மூட்டலாமே, அதெல்லாம் வேண்டாம். சொல்லிவிட்டு அந்த மலக்கு சொல்லிக் கொடுக்கிறார், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இன்றைக்கு வாங்க சொல்லுகிற அத்தனை வார்த்தைகளையும் சொல்லிக் கொடுக்கிறார். இதை கேட்ட உடனே அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்து ரப்பிஹி தஹஜ்ஜுத் நேரத்தில் கேட்குறாங்க. கேட்ட உடனே பறக்கிறாங்க ரசூலுல்லாஹ் இடத்துல. நாயகமே, இப்படி ஒரு கனவு கண்டேன் நாயகமே என்று சொல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது உண்மையான கனவு, இது உண்மையான கனவு, வாங்கு சொல்வதை போன்று காணுகிற கனவு, உண்மையான கனவு என்று சொல்லி பிலால் ரலியல்லாஹ் உயர்ந்த குரலை கொண்டவர்கள், அவர்களை அழையுங்கள், இவர் சொல்லுகிற வார்த்தையை அப்படியே சொல்லுங்கள். அப்படியே சொல்லி வாங்கு சொல்லி முடிக்கப்படுகிறது. வாங்கு சத்தத்தை கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா வேட்டி சரியா கூட கட்டளையாம். புகாரியிலே வருகிற பொழுது வேட்டியை இழுத்துக்கிட்டே ஓடியாந்தாங்க. நாயகமே, இந்த கனவை நான் கண்டேன், எப்படி நீங்கள் வாங்க சொல்கிறீர்கள்? நான் கண்ட கனவு வாங்கு எப்படி நீங்க சொல்றீங்க? உடனே பெருமானார் சொன்னார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்து ரப்பிஹி கண்டிருக்கிறார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா இதை நினைச்சு வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டாங்களாம். எண்ணின் மூலமாக பாங்கு கடமையாக்கப்பட்டிருந்தால் எங்கெல்லாம் பாங்கு சொல்லப்படுதோ அந்த நன்மையெல்லாம் எனக்கு ஷேர் ஆகுமே, என விட்டுட்டு அப்துல்லாஹ் இப்னு ஸைதுக்கு போயிட்டு இருக்குதே என்று வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டார்கள், கவலைப்பட்டார்கள். கனவின் மூலமாகத்தான் பாங்கு கடமையாக்கப்படுகிறார். இந்த பாங்கு தொழுகைக்கா நேரத்திற்கா? பாங்கு தொழுகைக்கா நேரத்திற்கா? நேரத்திற்கு பாங்கு என்றால் கலா தொழுகைக்கெல்லாம் பாங்கு கூடாதுன்னு வரும்.
அதனால தொழுகைக்கு பாங்கு என்பது தொழுகைக்குத்தானே தவிர நேரத்திற்கு அல்ல. லொகர் நேரம் வந்த உடனே கரெக்டாக 12:45 வாங்க சொல்லிடணும் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. தொழுகைக்குத்தான் பாங்கு, நேரத்திற்கு அல்ல. அதனால ஒரு சில இடங்கள்ல 1 மணிக்கு பாங்கு சொல்லப்படும், 1:30 மணிக்கு தொழுகை நடக்கும். ஒரு சில இடங்கள்ல 1:30 மணிக்கு பாங்கு சொல்லப்படும், 2:30 மணிக்கு தொழுகை நடக்கும். இப்படியெல்லாம் நடக்கும். அதனால பாங்கு என்பது தொழுகைக்குத்தானே தவிர நேரத்திற்கு அல்ல. இன்னொரு மஸ்அலாவை நாம் புரிந்தாக வேண்டும். இந்த பாங்கு சொல்லுகிற பொழுது ஒழு இல்லாமல் பாங்கு சொல்லலாமா என்றால் ஒழு இல்லாமல் பாங்கு சொல்லலாம். ஆனால் குளிப்பு கடமையானவர் பாங்கு சொல்வது மக்ரூஹ் தஹ்ரீம். குளிப்பு கடமையானவர் பாங்கு சொல்ல முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லி இருக்கிறார்கள். பாங்கை பற்றி சொல்லுகிற பொழுது, பாங்கை கேட்டால் ஷைத்தான் ஓடி விடுகிறான். தொழுகைக்குள்ள வர்ற ஷைத்தான் பாங்கை கேட்டால் ஓடி போயிடுறான். இதற்கு என்ன காரணம்? முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிற பொழுது எழுதுகிறார்கள், பாங்கினுடைய சத்தத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களெல்லாம் மோதினாருக்காக வேண்டி ஷஹாதத்து சொல்லுவார்கள், சாட்சி சொல்லுவார்கள். ஒரு பாங்கு சொன்னார்னு. நம்ம ஷாவுல் பாய்க்கு நிறைய சாட்சிகள் இருக்கிறது. கற்கள், முற்கள், மரங்கள் எதெல்லாம் கேட்குதோ அதனால இப்லீஸும் சாட்சி சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இல்லையா? பாங்க கேட்ட இப்லீஸே வந்து நான் பாங்கு சொல்ல கேட்டிருக்கிறேன், இவர் பாங்கு சொன்னாருன்னு சாட்சி சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். அந்த சூழ்நிலை தனக்கு வரக்கூடாது என்பதற்காக பாங்கு சத்தம் கேட்காத இடத்துக்கு ஓடிடுவான். இது மாதிரி அதற்கு பிறகு வந்து விடுவான். காமத்து சொல்லும் போது திரும்பி ஓடிடுவான், அதுக்கு பிறகு வந்துடுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லி காட்டுகிறார்கள். இதே நேரத்தில் சில பேர்களுக்கு இந்த ஒரு பழக்கமும் இருக்கிறது. காமத்து சொல்லும் போது கையை கட்டி நின்றுகிறது, தொழுகையில் நிற்கிற மாதிரி. இது ஹதீஸில் இல்லாத ஒரு பழக்கம். எப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி ஜுமாவில் உட்காரும் போது மொதல் குத்துபாவில் ஒரு மாதிரி உட்கார்றது, அத்தையாத்தில் மொதல் குத்துபாவில் கையை கட்டி உட்காந்துக்குவாங்க, 2வது குத்துபாவில் அத்தையாத்து ஓதுற மாதிரி உட்காந்துக்கிறது. இதுவும் ஷரியத்தில் இல்லை. இது ஒரு அதபாக கையாளப்படுகிறதே தவிர இது சுன்னத்தோ முஸ்தஹப்போ வாஜிபோ எதுவும் கிடையாது என்பதையும் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது போன்று ஒரு மனிதனுக்கு தொழுகை கலாவாகிவிட்டால் பாங்கும் இக்காமத்தும் சொல்ல வேண்டுமா? கலா தொழுகிறோம், வெளியூருக்கு போகிறோம், அல்லது தனியாக நாம் தொழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது, பாங்கும் இக்காமத்தும் வேண்டுமா என்றால் கண்டிப்பாக பாங்கும் இக்காமத்தும் வேண்டும். பல தொழுகை ஒருவருக்கு கலாவாக இருக்கிறது. ஒரு பாங்கு பல காமத். உதாரணமாக ஒருத்தர் 4 தொழுகை கலா செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். அப்போ 4 தொழுகை ஒரே மஜ்லிஸில் 4 தொழுகையை கலா செய்யணும் என்று அவர் நினைப்பாரையானால் ஒரு பாங்கு சொல்ல வேண்டும், 4 காமத்து சொல்ல வேண்டும். இதுதான் மார்க்கம் சொல்லுகிற முறை. அதே நேரத்தில் இன்னொரு மஸ்அலாவையும் நாம் புரிந்தாக வேண்டும். மன் அத்தன ஃபஹுவ யுகீம். எது ஆரோக்கியமான முறை என்றால் பாங்கு சொன்னவர் தான் காமத்து சொல்ல வேண்டும். ஆனால் அவர் அனுமதி கொடுத்தால் மற்றவர்கள் சொல்லலாம். பாங்கு சொன்னவர் தான் காமத்து சொல்லணும். பெருமானார் சொல்லுகிறார்கள், அவர் அனுமதி கொடுக்கிறார். அனுமதி இல்லாமல் சொன்ன மக்ரூஹ். அனுமதி இல்லாமல் சிலர் ரொம்ப வேகத்தில் வந்து காமத்து சொல்லிடுவாங்க. மோதினார் அங்கே திருன்னு முடிச்சுட்டு இருப்பார். என்னடா நம்மளை விட்டு போட்டு ஒருவாட்டி காமத்து சொல்கிறாரு, அவர் வந்தவொடனே முத்தவள்ளி மோதினார் எங்கன்னு கேட்பாரு. இப்படி இந்த சிந்தனைலாம் போயிடும். அதனால அவருடைய அனுமதி இல்லாமல் சொல்வது மக்ரூஹாகும். அனுமதி பெற்றால் தாராளமாக சொல்லலாம். மோதினார் இமாமுக்கு நேராக நின்று தான் காமத்து சொல்லணுமா என்று ஒரு மஸ்அலாவை கேட்டிருக்கிறார்கள். நேராக நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. மோதினார் நேராகத்தான் நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதை போன்று தொழுகை, பாங்குக்கு பிறகு நாம் தொழுகிறோம் அல்லவா, இந்த தொழுகை சம்பந்தமாக ஏராளமான மசாயில்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக நாளை பார்க்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.